வணக்கம் மக்களே, திருக்கல்யாணம் பார்க்க போகலாமா? எங்கள் ஏரியா கோயிலில் வருஷம் மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு கோயிலில் இருக்க காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அம்பாளுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். சாமிகிட்ட காலையில் கேட்டு வந்துட்டு 5:30 மேலே ஆகும்பா அப்படின்னாரு. நான் போக 6:30 ஆச்சு. பார்த்தா அப்போ தான் மாப்பிள்ளை எழுப்பு நடந்துட்டு. எங்கள் கோயிலில் ஒரு விசேஷம் என்னன்னா, குட்டி பசங்களுக்கெல்லாம் மீனாட்சி சொக்கர் பெருமாள் வேஷம் போட்டு அவங்கள வச்சு அதை வந்து ஒரு நாடகம் மாதிரி பண்ணி காட்டுவாங்க. இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எப்படி தோணுன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு வந்து புராணங்களை கொண்டு சேர்க்க இது ஒரு நல்ல வழியோ அப்படின்னு சொல்லி தோணுது. அவங்க உட்காந்துருக்க 3 பசங்களுமே பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த முளைப்பாரி போடுறது நடந்துச்சு. அப்புறம் அந்த குட்டி பசங்களுக்குலாம் பாத பூஜை, அப்புறம் நலங்கு விளையாட்டு இல்லைன்னா அப்படி எங்கள் கோயிலில் வந்து முருகன் திருக்கல்யாணத்துல இது நடக்கும், சொக்கர் மீனாட்சி கல்யாணத்துல இது நடக்கும். அப்படியே அந்த ஃப்ளவரை வந்து பால் ஆக்கி அதை அங்கங்கே தூக்கி போடுவாங்க. அது எல்லாருக்கும் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி இந்த தடவை ஐயர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நான் வாடகை வீடியோ எடுத்துருந்தேன். எனக்கும் தூக்கி போட்டாங்க. அப்புறம் இந்த கோயிலில் இருக்க எல்லா சாமிக்கான தாலியுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணிட்டு யாகம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாகம் வளர்க்க ஆரம்பிச்சோடனே ஒரு பாசிட்டிவ் வைப். அந்த யாகம் வளர்க்க அதுலேருந்து என்னதான் புகை வந்தாலும் இந்த பசங்க விசிறிட்டு இருக்காங்க, ஆனாலுமே அழகாக பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் மாங்கல்ய பூஜையும் நடந்துச்சு. அந்த ஹோமமோட வைப்பு கொடுத்து வந்து ஒரு வேற லெவல் வைப்பாக இருந்துச்சுன்னா சொல்லணும். அந்த மணி அடிக்கும் போது அப்புறம் எல்லாருக்கிட்டையும் மாங்கல்யத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னாங்க. அப்புறம் இந்த கன்னிகாதானம், இந்த பசங்களுக்குலாம் அது புரியுமான்னு தெரியல, ஆனால் அந்த கன்னிகாதானத்தை பற்றி அந்த ஐயர் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுத்தாரு. அதை நான் வந்து ஒரு தனி வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்படி முடித்தோடனே கடைசி இவங்களை வச்சு தாலிலாம் கட்ட முடியாதுல்ல, என்னதான் கல்யாணமாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரே போய் எல்லா சாமிக்கும் போய் தாலி சாத்திட்டு வந்துட்டாரு. அப்புறம் இவங்களை வச்சு அந்த மிச்சம் இதெல்லாம் பண்ணாங்க. அக்னி வளம் வருது அந்த மாதிரி. அதுவும் எனக்கு இந்த குட்டி சிவனை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பையனுக்கு தூக்கம் அப்படி வந்துச்சு. அப்படி இருந்தாலும் அழகாக உட்காந்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். கல்யாணம் முடிச்சுட்டு சாப்பாடு போடலன்னு அப்படி பிரசாதமும் கொடுத்தாங்க. பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டு வந்தா எப்படி, மொய்யும் எழுதியாச்சு. சூப்பராக சாமியும் கும்பிட்டு வந்தாச்சு.